ஹலோ ஆல். மதுரை, விருதுநகர், சிவகாசி அங்கெல்லாம் மட்டன், சிக்கன் அதுதான் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அப்படி ஈஸியாக எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 kg தனி கறி மட்டன் வாங்கி அதை மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வீட்டில் அரைக்கிற மட்டன் மசாலா. வீட்டில் அரைக்கிறது கூட போடலாம், இல்லை கடையில் வாங்கினா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் மல்லி, வரமிளகா, பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், மிளகு இது எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பொடியாக. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 2 பல் பூண்டு, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் தக்காளியும் நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு அதையும் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு மெயினாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை போட்டு நல்லா வதக்குங்க. அதிலே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் தான் மட்டனோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வற்றுனதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா போட்டு இறக்குனீங்கன்னா கமன்னு ஈஸியாக ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா சண்டே ஆஃப்டர்நூன் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரிமைனிங் இருந்துச்சுன்னா நைட்டு தோசைக்கு அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். See you, bye.